வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தொடர் நிகழ்விலே இந்த ஆர்ட் ஆஃப் சஃபரிங் என்ற ஒரு தலைப்பில் ஒரு 2 பாகம் நாம் சென்ற 2 வாரங்களாக சிந்தித்திருந்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் சிந்தனை செய்வோம். இப்போ ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கில் நாம் முதல்ல என்ன பார்த்தோம்? துன்பம் என்பது நமக்கு வருகிறது. பெரும்பாலும் அது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்கள் தான் அதிகமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானோர் மன ரீதியான துன்பமும் இருக்கிறது. அந்த மன ரீதியான துன்பம் வருவதற்கு காரணமும் என்ன என்று சொன்னால், இந்த உடல் ரீதியான அந்த பொருள் மீது, உடலின் தேவையான அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றின் காரணமாகத்தான் மனம் ரீதியான துன்பமும் வருகிறது. அது மனதுக்கு என்று ஒரு துன்பம் என்று அது மனதின் காரணமாக துன்பம் ஏற்படுத்தி கொண்டதுங்கிறது ரொம்ப கம்மி. இந்த உடலின் தேவைக்கு மயக்கத்தில் அந்த பொருளை பெருக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்யும் பொழுது தான் அவ்வளவு துன்பம் வருகிறது. அப்போ அதுவும் அந்த உடல் ரீதியாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி வரும்பொழுது நாம் என்ன சொன்னோம்? முதல்ல இதை மன ரீதியாக அதை அதை சாட்சியாக பாருங்கள் என்று சொன்னோம். அதை கவனியுங்கள் என்று சொன்னோம். அதை கவனிக்கிறதுனா என்ன? அதாவது அது ஏன் வந்தது, எதனால் வந்தது, இதுக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வந்தது. நமது தத்துவங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு அதை பார்க்க வேண்டும். ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வு நடக்கிறது என்று அப்படியே பார்க்கக்கூடாது. இது ஏன் நிகழ்கிறது, இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அது இருப்பதால் தான் இது நிகழ்கிறது என்ற அந்த இயற்கையின் தத்துவத்தோடு பார்க்குறோம். சரி, அப்படி பார்க்கும் பொழுதே அது என்னது கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அதிலிருந்து விலகி நின்று, மனதை விலகி நின்று அப்படி பார்க்கும்போது அது குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம முதல் வாரத்தில் பேசணும். அடுத்து என்ன பேசணும்? இப்போ இந்த விளைவு என்பது துன்பம் மட்டுமே என்று ஒரு தத்துவத்தை பார்த்தோம். செயல் விளைவு தத்துவத்திலே விளைவு என்பது விளைவாக வரக்கூடிய அனைத்தும் துன்பமே என்று பார்த்தோம். அதெல்லாம் அதாவது இதைத்தான் இப்போ சஃபரிங் என்பதற்கு தமிழில் வேதனை என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோமே. துன்பந்தானே வேதனை. சரி, அப்போ விளைவு என்பது துன்பமாகத்தான் வருகிறது என்று சொன்னோம். அப்போ நல்ல விளைவுகள் இயல்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். அப்போ ஒன்று வருவது, இன்னொன்று இருப்பது. அப்போ வருவதற்கு காரணம் உண்டு, அதற்கு ஒரு செயல் உண்டு. இருப்பதற்கு அதுக்கு காரணமெல்லாம் இல்லை, அது இருப்பது, அது ஒரு இருப்பு, அது இயல்பு, அப்படி தான் சொல்லணும். அப்போ இதைத்தான் நம் ரொம்ப அடிப்படையாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். இது அந்த வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, பொழுது இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அந்த புண்ணியத்தினால் தான் இது நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அது இல்லை. இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையில் இருப்பு என்பது நிலையாக இருக்கக்கூடியது, அனைத்தும் நன்மையானது, சுகமானது, மகிழ்ச்சியானது. ஆனால் இந்த வருவது என்பது தான் ஒரு செயலின் அடிப்படையை கொண்டு தான் வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அப்படி பார்க்கும்போது ஆய்வோடு பார்க்கிறோம். அது துன்பமாகத்தான் வரும், ஆனால் அதற்கு காரணம் இல்லாமல் வராது என்பதை புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த துன்பம் வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடைவெளி என்று ஒன்று புதிதாக நாம் சிந்தித்தோம். அந்த இடைவெளி இருக்கும் பொழுது 2 வேலைகள் நம்ம செய்யலாம். என்ன செய்யலாம்? ஒன்று, வர வேண்டிய துன்பத்தை போக்கக்கூடிய புண்ணிய செயலை செய்யலாம்.
ஒன்று. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அந்த கேப் இருக்கும்போது நாம் இந்த இயல்பாக இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவம் செய்யலாம். அந்த கேப்பில் தான் நாம் நமது வாழ்க்கையில் ஒரு சௌகரியமாக வாழ்வதற்காக இதெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்தோமோ அவைகளெல்லாம் செயலுக்கு வந்து நமக்கு நடைபெறக்கூடியதும் அந்த இடத்தில் தான் நடக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த கேப்பில் ஒரு 3 விஷயம் செய்யலாம். ஒன்று, அமைதியாக இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இன்னொன்று, அதை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையில் போக்கக்கூடிய புண்ணியத்தை செய்யலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் எண்ணி வைத்திருந்த அந்த நிகழ வேண்டியது என்று நாம் மனதில் வைத்திருந்தோமே அவையெல்லாம் நிகழ்கிறது என்பதற்கு நிகழ்வதற்குரிய அந்த வேலையை செய்யலாம். இது ஏதாவது ஒன்று நடக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது உலகியலில் இருப்பவர்களுக்கு வேறு மாதிரி நடக்கும், ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு வேறு மாதிரி நடக்கும், கர்மயோகத்தில் இருப்பவர்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். இதுதான் வித்தியாசம். அந்த கர்மயோக வாழ்க்கையில் இருக்கிறவன் வந்து புண்ணியம் செய்வான். ஞான நிலையில் இருப்பவர்கள் அமைதியாக மௌனத்தில் இருந்து அதை அனுபவிப்பார்கள். சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் நாம் எண்ணி வைத்திருந்தோமோ அது நிறைவு செய்வதற்குரிய பணியை செய்வார்கள். அதை அடைந்தும் விடுவார்கள். இதுதான் நடக்கும். இந்த கேப்பில் நடக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு இடைவெளி என்பதை நாம் பார்த்தோம். இப்போது இந்த சஃபரிங் அப்படிங்கிறத ஒரு முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சஃபரிங் அப்படிங்கிறதுல ஒரு உச்ச நிலையான சஃபரிங்கிறது என்ன? இந்த துன்பம் என்று சொல்கிறோமே, இந்த துன்பம் பல வகைப்படும் என்று சொல்கிறோம். அது பல வகையாக நமக்கு தெரியும். ஆனால் அதை ஆராய்ச்சி செய்து அதன் உள்ளே 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 சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரே ஒரு துன்பம்தான். ஒரே ஒரு சஃபரிங்கிறது ஒரே ஒன்று தான். அந்த ஒன்று தான் இப்பொழுது பல்வேறாக நமக்கு தெரிகிறது. அப்போ ஏது துன்பம்? துன்பத்தின் உச்சநிலை என்ன என்று கேட்டால் அது எங்கு போய் முடியும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொன்னால் அது மரணம். மரணம் என்பதை தான் போய் முற்றுப்புள்ளி வைக்கும். அப்போ இந்த மரணம் என்பதனுடைய பயம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய முதல் நிலைகள், பாதைகள், அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு அதை நோக்கி செல்லக்கூடிய பாதைகள் தான் பல்வேறு துன்பங்களாக நமக்கு தெரிகிறது. அப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியில் கூட என்ன சொல்லுவோம், இப்போது இந்த தேவைகள் 3ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சரி பசிக்குது, சாப்பிடணும், அது தேவையை நிறைவேற வேண்டும், ரைட். நிறைவேறலைன்னா என்ன ஆகும்? சோர்வாகிடும். சோர்வானா இருக்கட்டும், நடக்க முடியாது, நடக்க முடியலன்னா உட்காந்துக்குங்க, உட்கார முடியல படுத்துக்குங்க, சரி கண்ணை திறக்க முடியல, கண்ணை மூடிக்குங்க. இப்போது இப்படியே சொல்லிகிட்டே போகிறோம், இப்படியே சொல்லிட்டு போகிறோம். அப்போ அதுக்கடுத்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் உடலும் உயிரும் பிரிந்து விடும், மரணம் வந்துவிடும் என்று கடைசி ஆன்சர் வரும். அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் இதெல்லாம் போய் முடியும். பாருங்கள், தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கலைன்னா என்ன, ஏன் குடிக்கணும், எதுக்காக குடிக்கணும், குடிக்கலைன்னா என்ன ஆகும், இப்படியே கேட்டுக்கிட்டே போங்க, மரணம் என்பதில் போய் முடியும். அது மட்டுமல்ல, தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, ஒரு உடை வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் உடை போடாட்டி என்ன, வீட்டில் இருந்தாட்டி என்ன, ரோட்டில் இருந்தால் என்ன, அது கேட்டுக்கிட்டே போங்க, கடைசியில் எல்லாம் போய் முடியும், மரணம் என்பதில் போய் முடியும். இயற்கை கழிவுகளின் வந்து வேகம், அது கழிக்கப்படாட்டி என்ன, இது ஒன்றொன்னா போய் கடைசியில் மரணம். இப்போ எல்லாமே எங்கே போய் முடியுது? ஒரு புள்ளியில் போய் முடிந்து விடுகிறது. எதில்? மரணம் என்பதில் போய் முடிந்து விடுகிறது. அப்போ இன்றைக்கி துன்பம், வேதனை என்பதெல்லாம் என்ன என்று சொன்னால் இறுதியாக மரணம் வந்துவிடுமோ என்பது தான் வேதனை. அவ்வளோதான். உடலும் உயிரும் பிரிந்து விடுமோ என்ற வேதனை தான் இப்பொழுது அது பல்வேறு கோணங்களாக இருக்கிறது. அந்த ஆணிவேர் என்பது மரணம், அதனுடைய கிளைவேர்கள் தான்
இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும். சரி, இப்போது அந்த மரணம் என்பது நிகழ்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறோமே, ஏன், எதற்காக, ஏன் அது அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்ட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். சரி, ஏன், எதற்கு என்று சொல்லும் பொழுது அங்கே தான் நம்ம புரிதல் இல்லாமல் போகுது. எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்னும் நிறைய நான் இந்த உலக பொருள்களை அனுபவிக்கிறதுக்கு நான் இருக்க வேண்டியிருக்குது. இப்படி தான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வைத்து விட்டேன், அதெல்லாம் நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. இவ்வளோ காலமாக சேர்க்குற வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் அனுபவிக்கவே இல்லை. அந்த அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காலம் வேண்டும் என்று கேட்கிறானே, அதுதான் இந்த மரணம் வரக்கூடாது என்று நினைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதை ஏன் அப்போதைக்கு ஏன் நீ அனுபவிக்கவில்லை? இது இயற்கை கேட்கும். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 70 வயசு வரைக்கும் அவர் பணம் சம்பாதிச்சுட்டே இருந்தார். இப்போ அவருக்கு காலம் முடிய போது, மரணம் என்ற ஒரு நிலை வருகிறது. இப்போது அந்த எம்மனிடம் கேட்கிறார். இப்போ அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பீரியடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார், ஐயோ நான் இவ்வளோ காலமாக நான் பொருள் சேர்க்குறதுலேயே இருந்தேன், அதை அனுபவிக்கவே இல்லை, இந்தமாதிரி தான் அனுபவிக்கலாம்ன்றதே, அதுக்குள்ளே நீங்கள் என்னுடைய காலம் முடிஞ்சு வச்சு உடனே கூப்பிட வந்தீங்களே, எனக்கு இன்னொரு 5 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்குறான். இப்படித்தான் இந்த மரணம் என்பதனுடைய பயம் எதற்காக வருகிறது என்று சொன்னால், இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறது. ஆனால் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்களே அதை ஏற்படுத்தி கொள்கிறார்களே. ஏன், நான் இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லை கட்டுகிறார்கள். அப்படி அனுபவிக்க முடியாமல் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று தானே மரணத்துக்குள்ளே சென்று விடுகிறார்களே. அப்போ இவங்களுடைய நோக்கமே இங்கே இந்த உலகப் பொருள்களை அனுபவிக்கிறதுக்குத்தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல், தத்துவம் இல்லாத ஒரு தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே ஏன் இந்த மரணத்தை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், எப்பொழுது நிகழ்ந்து விட்டு, இந்த கர்மவினையெல்லாம் கழிவதற்கு முன்னமே அது நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், இதை கழிப்பதற்கு நாம் மீண்டும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மீண்டும் இன்னொரு உடலோடு இணைந்து அதை கழிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மரணத்துக்கு முன் இந்த கர்மவினை நான் கழித்து விட வேண்டும், அதுவரை நான் என்ன செய்ய வேண்டும், இந்த உடல் உயிர் இணைப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்கக்கூடியது தான் தத்துவ ரீதியாக கேட்கக்கூடியது. இதைத்தான் மகர்ஷி நமக்கு என்ன சொல்கிறாரு, சங்கல்பம்னு சொல்லும்போது உடல் நலம் நீளாயுள்னு சொல்கிறார். நீண்ட ஆயுள். எதுக்கு நீண்ட ஆயுள்? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கா? அப்படி இல்லை. எதை அனுபவிப்பதற்கு? இந்த கர்மவினையெல்லாம் நீக்குவதற்கு காலம் வேண்டும், அதற்காக நான் இருக்க வேண்டும். சரி, கர்மவினை நீக்கின பிறகு என்னாகும், இயல்பாக இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு என்ற அந்த ஆனந்தத்தை என்ன பண்ணணும், உணர வேண்டும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்கு இடையில் என்ன ஆகிடக்கூடாது, மரணம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறது தான் உண்மையான வேண்டுதலாக இருக்கிறது. அப்போ அது வேண்டுதல், இறைவா அது வரைக்கும் என்னைய இந்த உலகத்தில் வாழ விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிறவி இல்லாத வரம் வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போது இதை நான் மிச்சம் வச்சிடக்கூடாது. மிச்சம் வச்சுட்டு மரணம் வந்துடுச்சுன்னா அது மீண்டும் ஒரு உடலை தேட வேண்டியிருக்கும். அப்போ இன்னொரு பிறவி வேண்டாம் என்று சொன்னால், இந்த பிறவியிலேயே இது எல்லாத்தையும் கழித்து விடுவதற்கான அளவுக்கு எனக்கு காலத்தை கொடு என்று கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த மரணம் என்பது கூட நாம் அதை கண்டு பயப்படுவது என்பது இந்த உலக இயல் வாழ்க்கைக்காக பயம் என்பது வருகிறது.
என்ற அந்த ஒரு பயன்தான் இறுதியான துன்பமாக இருக்கிறது. துன்பத்தினுடைய இறுதி அதுதான். ஒரு சின்ன நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட அதனுடைய அந்த நோய் துன்பம் என்று சொல்கிறோம். அந்த துன்பத்தை ஆய்வு செய்து கொண்டே சென்றால் அது மரணத்தில் போய் முடிந்துவிடும். சரி, இப்போது இந்த மரணத்தை பற்றிய கொஞ்சம் ஒரு தெளிவை நாம் தெரிந்து கொண்டால், அதை பற்றி சில தத்துவங்களை உணர்ந்து கொண்டால் ஏன்னாகும், இந்த துன்பங்கிறது இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கிறது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதனால் அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நிறைய சமுதாயத்தில் கதைகள் இருக்கிறது. ஆனால் நாம் இதை ஓரளவுக்கு புரிந்து கொள்வோம். இப்போது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதை ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம். 3 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது அதாவது ஞானம் அடைந்த நிலை என்பது ஒரு நிலை. அந்த கர்ம வினையெல்லாம் கழிந்து அந்த நிலையில் மரணம் வருவது என்பது ஒரு ஞானம் அடைந்த ஞானிகளினுடைய மரணம் என்பது ஒரு வகையாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகையில் மனிதர்களுடைய மரணம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ஞானமடைந்து மரணம் அடைதல் இப்பொழுது இந்த பிறவியிலே எனக்கு நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னா நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை பெரும்பாலும் வந்துடாது. இருந்தாலும் சாதாரணமான இந்த மரணம் என்பதை கூட நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டால் இப்போ இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை எப்படி அதை எதிர்கொள்வது, அதை நாம் அந்த துன்பத்திலிருந்து விலகி நின்று அதை பார்ப்பது என்பதற்கு ஒரு சின்ன தைரியம் வரும் என்பதற்காகத்தான் இதை பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி மூணாக பிரிக்கலாம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக உலக இயலிலே மரணம் என்பதை பேசுகிறார்கள். மரணம்னு எல்லாருக்கும் யார் ஞாபகம் வரும்? அந்த யமன் அப்படின்னு ஒருத்தர் தான் ஞாபகம் வருது. யமன் வந்து கூட்டி கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போது யமன் வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மரணம் அப்படின்னு வச்சுக்கோம். சரி, இதே சமயத்தில் இன்னொரு மரணம், இறைவன் வந்து அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் அது இன்னொரு வகையான மரணம். அப்போ ஒன்று யமன் வந்து கூட்டிட்டு போகணும். அப்போ என்னாச்சுன்னா அது எப்போ வரும்னா, உன்னுடைய பாவ கணக்கு நிறைய இருக்குது. அப்போ அந்த பாவத்தின் அடிப்படையை கொண்டு தானே அந்த கணக்கை வச்சு தானே கூட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த கர்ம வினையை அதிகமாக சுமந்து கொண்டிருப்பவன், செய்து கொண்டே இருப்பவன், அதை கழிக்காமல் வைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிறது? யமன் வந்து கூட்டு போகிறாரு, யமன் வந்து பிரித்து விடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதனுடைய நிலை அடுத்து எப்படி ஆகும்? ஒன்று, இறைவன் வந்து கூப்பிட்டு போகிறது எப்போ நடக்கும்? இறைவனே வந்து அந்த சில நம்ம பக்தி படங்களில் கூட பார்ப்போம். அந்த மரணத்தின் தருவாயில் அந்த இறைவன் மேலிருந்து ஆசீர்வாதம் செய்வது போல சில படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ இறைவனே வந்து அந்த மரணத்தை நிகழ்த்தி அவர் தன்னுள் இணைத்து கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு மரணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு மரணம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நாம என்ன செய்வது என்று சொன்னால், ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்வது. அதாவது நாமே என்ன பண்ணுவது, ஒரு மரணம், அந்த மரணத்தில் நாம என்ன பண்ணுறோம், ஒரு ஓய்வு நிலையில் இருந்து கொள்கிறோம் என்று நாமே ஒப்படைத்து விட்டு, எதை, இந்த கர்மவினை, இந்த பெண்டிங்கில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நாம ஒப்படைத்து விட்டு நாம ஓய்வில் இருந்து கொள்வது என்ற ஒரு நிலை, எப்படி சொல்லுவோம். இப்போ என்னாகும், இப்போ அந்த ஓய்வில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அந்த நிலை எது அப்படின்னு சொன்னால், அதுதான் இந்த சாலோகம், சாயுஜ்யம், சாமீபம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இந்த வான்காந்த வெளி. இந்த வான்காந்த வெளியிலே இருந்து கொண்டிருப்பது இந்த உயிர் இந்த வான்காந்த வெளியிலே இருந்து கொண்டிருக்கும்
என்று சொல்வார்கள். அதுங்க என்ன செய்யுது? ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்ச காந்த களத்திலே அந்த உயிர் இருக்கும் பொழுது அதற்கு ஏதாவது துன்பம் இருக்குதா? இல்லையிலே. ஏன் இல்லை? அங்கே உணர்வும் கிடையாது, துன்பம் கிடையாது. என்ன பண்ணுது அது? அது அந்த துன்பம் அனுபவிக்க வேண்டிய அந்த கர்ம வினைகளை எல்லாம் இன்னொருவரிடம் ஒப்படைத்து விட்டு அது என்னாச்சு? அது ஃப்ரீயாக போய் அங்கே உட்காந்துருக்கு. இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு மாதம் லீவு போட்டு இதை யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் கொடுத்துட்டு, நீயே கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் கொஞ்சம் ஓய்வுக்கு போகிறேன் அப்படின்னு கொடைக்கானல் போயிடுறாங்களா? இல்லை எங்கேயாவது அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்களா? ஆமாம். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க? ஓய்வு எடுக்கிறார்கள். அந்த ஓய்வில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? இதை யாரிடமாவது என்ன பண்ணணும்? அதை ஒப்படைக்க டெப்யூட் பண்ணிடுறதுன்னு சொல்லுவாங்க. யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு அங்கே போகிறது. சில பேருக்கு இப்படி ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. அதை அந்த ஒப்படைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்படி இல்லைன்னா இவர் ஒப்படைக்கக்கூடிய ஒருத்தரை சொல்கிறோம்னு வச்சுங்க, அவர் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சுமையில் இருப்பார். அப்போ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ என்ன ஆகுது? உனக்கு லீவே கிடையாதியா, நீ இருந்து தான் ஆகணும், நீ தான் அனுபவிச்சாகணும், நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்வாங்க. சில பேருக்கு அதை ஒப்படைத்து விட்டு போகக்கூடிய நிலை, ஓய்வு பெறக்கூடிய நிலை வரும். நிறைய பேர் இப்போ இன்றைக்கி என்ன ஆகிறாங்கன்னா, அந்த ஓய்வு எடுப்பதற்கு கூட அந்த ஒப்படைக்கிறதுக்கு கூட ஒரு நிலை இல்லாமல் பணி செய்யக்கூடியவர்கள் தான் இப்பொழுது அதிகமாக இருக்கிறார்கள். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பார் ஒருத்தர், அப்பா இருப்பார், பையன் 3 பேர், எல்லோரும் அங்கே வேலை வைப்பாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணலாம்? பையங்கள்கிட்ட நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஓய்வுக்கு போகலாம். இப்போ என்னாச்சு? பையன் தனியாக ஒன்று பார்க்குறாரு, இவரவர் தனியாக பார்க்குறாரு, அவரவர் தனித்தனியாக ஒவ்வொரு கடையை வச்சுட்டாங்கன்னா என்னாகும்? அவங்க அதை திறந்து தான் ஆகணும். ஓய்வுக்கு போகிறதுக்கான வேலையே இருக்காது, முடியாது. இப்போல்லாம் அந்த மாதிரி ஆகிவிட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஓய்வு எடுக்கும் நிலை என்பது இந்த மரணத்தில் ஒன்று இருக்கிறது. ஒப்படைத்து விட்டு ஓய்வெடுப்பது. ஆனால் இந்த யமன் கூட்டு போகிறாருன்னு சொல்கிற அந்த மரணம் இருக்கிறதே, அது யாரிடமும் ஒப்படைத்து விட்டு ஓய்வுக்கு கூட போக முடியாது. இருந்து அனுபவிக்க வேண்டி அவரே அனுபவித்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி 3 விதமான மரணங்களை சொல்லுகிறோம். இப்போ இதில் ஒன்று சுலபமாக தெரியும். கர்மவினையெல்லாம் நீங்கி ஒரு ஞான நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஞானியினுடைய மரணம், அவர் இறைவனோடு இறைவனாக இணைந்து விடுகிறார் என்று சொல்கிறோம். அதில் கூட இந்த சமுதாய ரீதியாக சமுதாயத்தில் இப்படியெல்லாம் மாற்றம் அடையணுமே அப்படின்னு ஒரு இயக்கத்தை வைத்திருக்கவர்கள் கூடிய அந்த ஆன்மா கூட என்ன செய்கிறது? அது வான்காந்தத்தில் இருந்து கொண்டு ஓய்வெடுத்து கொண்டு அது யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணுது? அதை டெப்யூட் பண்ணுது. இப்போ வள்ளலாரனுடைய அவர் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி விட்டோம், மீண்டும் வருவோம் என்று சொன்னார்ல. அப்போ அங்கே முழுமை பெறலை, அவருடைய ஞானம் முழுமை பெறலை. அப்போ அந்த சமுதாயத்துக்கு இன்னும் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த சமுதாய உணர்வில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் எல்லாம் கொஞ்சம் மரணம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய மரணம் வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் அந்த முதல் நிலை. அதில் ஜீவசமாதியாக இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஜீவசமாதி என்று சொல்கிறோமே, அவர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு மரணம் என்ற ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். சரி, இப்போது அது ஒன்று. இப்போ இந்த 2வது 3வது சொல்கிறோமே, இதில் இந்த இயற்கையான மரணம், இதில் பொதுவாக நம்ம மகரிஷி என்ன சொல்வார்? இயற்கை மரணம், துர்மரணம் என்று 2ஆக பிரிப்பார். இப்போ இந்த துர்மரணம் என்று சொல்லக்கூடியது அது நல்லாவே தெரியும். அது ஏதாவது ஒரு உடலை தேடும். எந்த உடலாக இருந்தாலும் சரி, ஏதாவது உடலை தேடி அங்கே போய்
அதை இந்த கர்ம வினையினுடைய விளக்கை அனுபவிச்சு தான் ஆகும். அப்போ அந்த துர்மரணம் என்பதில் இருக்கக்கூடியது ஒரு உடலை தேடி ஏதாவது ஒரு உடலை போய் தொற்றிக்கொள்ளும். சரி, ஆனால் இந்த இயற்கை மரணம் இருக்கிறது, இந்த இயற்கை மரணத்தில் அதையும் இரண்டாக நாம் பிரிக்க வேண்டும் என்று நாம் சிந்தனை செய்கிறோம். எப்படி? இயற்கையான இயற்கை மரணம், செயற்கையான இயற்கை மரணம் என்று ரெண்டாக பிரிக்கணும். இதில் அந்த செயற்கையான இயற்கை மரணம் அப்படிங்கிறதுக்கே அது இந்த துர்மரணம் என்பதற்கு ஓரளவுக்கு நெருங்கியதாக இருக்கும். துர்மரணம் என்பது ஏதாவது ஒரு உடலை தேடி எந்த உடலாக இருந்தாலும் அது இணைந்து கொள்ளும். ஆனால் அந்த செயற்கையான இயற்கை மரணம் என்று சொல்கிறோமே, அது என்ன ஆகும் அப்படின்னம்னா அது தேர்வு செய்யும். எது? தனது சந்ததிகள் இருக்காங்களே அவங்களையே தேர்வு செய்து அங்கு சென்று அங்கு இருந்து அது அந்த உணர்வுகளையெல்லாம் துன்ப உணர்வுகளையெல்லாம் அனுபவித்து அந்த கர்மவினையினுடைய அந்த அழுத்தத்தை சற்று குறைத்த பிறகுதான் அது வான்காந்த வெளிக்கு செல்லும். இன்னொன்று இருக்கிறது, இயற்கையான இயற்கை மரணம்னு இருக்கே, அதெல்லாம் என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா இது நமது சந்ததிகளிடம் இதை ஒப்படைத்து விட்டு அது வான்காந்த வெளியில் போய் அது என்ன ஓய்வுக்கு போயிடும். அப்போ நாம் ஒப்படைத்து விட்டு ஓய்வுக்கு போகிறதுங்கிறது இயற்கையான இயற்கை மரணம். அப்படி இல்லாமல் செயற்கையான இயற்கை மரணங்கிறது ஒப்படைத்து விட்டு நம்ம ரிலீஸ் ஆகவும் முடியாது. அதைத்தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தி அடைகிறதுனா என்னென்னா அது ஒப்படைத்துட்டு போய் ஓய்வில் இருக்கிறதுக்கு பேர் தான் சாந்தி. அந்த ஓய்வுக்கே போக முடியாத அளவுக்கு இருந்து அனுபவிச்சுட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருந்தால் அதுதான் இந்த யமன் வந்து கூட்டு போகிறது. இந்த கணக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த கணக்கின் அடிப்படையில் கூட்டு போகிறது அப்படின்னு. இப்போது இதெல்லாம் கதை தான் வச்சுக்கோங்களேன். யமன், சித்திரகுப்தன் இதெல்லாம் கதை தான் வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் அந்த கதையை எதை அடிப்படையாக வச்சு அவர் இதெல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னு இந்த கதையில் என்ன சொல்லப்படுகிறது? அவரவர் செய்த பாவக்கணக்கை வைத்துத்தான் என்ன பண்ணுறார், சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வச்சிருக்காரு, யமன் வந்து கூட்டு போகிறாரு. அப்போ என்னாச்சு, யமன் எப்போ வந்து கூட்டு போவார்? ரொம்ப அதிகமாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறான், பாவத்தினுடைய திணிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கூட்டு போகிறார். மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இப்படிப்பட்ட மரணம். அப்போ செயற்கையான இயற்கை மரணம்ங்கிறது என்ன, அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெரும்பாலும் இந்த மரணம் என்பது எங்கு நிகழும்? பிறப்பு இறப்பு இரண்டுமே ஒரு காலத்தில் அது வீட்டில் தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது என்னாயிடுச்சு, எல்லாமே மருத்துவமனைகளில் நடக்கக்கூடியதாக மாறிவிட்டது. பிறப்பும் மருத்துவமனையில் தான் நடக்கிறது, இறப்பும் மருத்துவமனையில் தான் நடக்கிறது. ஆனால் மருத்துவமனையில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஓரளவுக்கு அந்த கர்மவினை அழுத்தம் குறைந்து இருந்தால் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர் மருத்துவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், இவருடைய மரணம் உங்கள் வீட்டில் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, வீட்டில் போய் வச்சுக்கோங்க என்பார். வீட்டில் போய் வச்சிருந்து அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 10 நாள் கழித்து மரணம் ஏற்படும். இது சில பேருக்கு தான் அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் மருத்துவர்கள் வந்து சொல்கிறதில்லைன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அதை பணம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறது இல்லைங்கிறது ஒன்று. அப்படி அவங்க பணம் பண்ணுறதுக்காக சொல்கிறது இல்லைங்கிற நிலை ஏன் வந்தது என்று சொன்னால், கடுமையான கர்மவினையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக வந்து விட்டதனால் இந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் அவர்களும் அப்படி சொல்லுகிறார்கள். இது மருத்துவர்களுடைய பேராசை என்று கூட சொல்ல முடியாது. இன்றைக்கி மருத்துவம் இப்படி கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் கெட்டுப்போச்சு? மக்களுக்கு தகுந்தாற்போல் மருத்துவம் மாறிக்கொள்கிறது. இவங்களுக்கு தகுந்தாற்படியாக மாறுது. அதனால் அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு முழுக்க அவர்களை குறை சொல்வதும் தவறு தான். இப்பொழுது கூட நிறைய இப்படியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மருத்துவரையெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டால் மக்கள் அதை விரும்புகிறார்கள். உடனடியாக நிறுத்தணும், அப்போ தான் நல்ல டாக்டர் சொல்கிறோம். அப்போ அவங்க அதுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வருகிறது.
இந்த மருத்துவர்கள் மாற்றம் அடைந்ததுக்கு காரணம் மக்கள்தான் என்பதை நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து உணர வேண்டும். அப்போ இப்படி அந்த கர்மவினை ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் ஐசியூலே இருந்து அங்கேயே மரணம் நடக்கிறது, அமுக்கப்பட்ட மரணமாக நடக்கிறது. இப்படி நடக்கக்கூடிய மரணங்கள் பெரும்பாலும் இதைத்தான் யமன் வந்து கூட்டு போகிறது அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். கர்மவினை அதிகமாக இருக்கிறது என்று. அப்போ அந்த மரணத்தின் தருவாயிலும் இந்த சஃபரிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சஃபரிங்கை அடக்கி 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 பெயின் கில்லரை போட்டு அந்த அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தில் எப்படியெல்லாம் அதை தெரியாமல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அப்படியே மரணம் வருகிறது. அமுக்கப்பட்ட மரணம். இதுதான் செயற்கையான இயற்கை மரணம். இந்த மரணம் இருக்கிறவங்க என்னாவாங்க, அது மீண்டும் அவங்க சந்ததியினுடைய உடலில் சென்று இந்த வேதனைகளை எல்லாம், இந்த சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுபவித்த பிறகுதான் வான்காந்த வெளிக்கு அது செல்ல முடியும். ஆனால் இந்த இயற்கை மரணங்கிறது வீட்டிலேயே நிகழும். பொதுவாக முன்னாடியெல்லாம் வீட்டில் தான் இருந்துச்சு, வீட்டிலேயே நிகழும். இப்போ கூட வீட்டில் நிகழ்கிறது. எப்படின்னா, ஓரளவுக்கு நம்ம சொல்கிறாங்க, நிறைய பேர் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அப்பா அப்படியே தூங்கிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடுச்சுப்பா, ரைட். அவர் இப்போ கூட ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசுகிறார், ஹார்ட் அட்டாக், அதில் மரணம் வருகிறது, இதற்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை வேண்டும் என்று பேசினார். என்னையா அது அப்படின்னு கேட்டால், ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 2 நிமிஷத்தில் இறந்துட்டார், இது ஒரு பெரிய நல்ல மரணம் என்று சொல்லுகிறார்கள். வேதனைப்படாமல் அவருக்கு தெரியாமல் அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு. அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது அது கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்தோன்னே இறக்கிறதுங்கிறது ஆண்களிடம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் எதாவது சொல்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போது நமக்கு அப்படி இல்லை. அதாவது அந்த வேதனை இல்லாத மரணம். அதே போல் அந்த கடைசியாக வயதாகிய போதும் அவங்க ஐசியூவில் போய் இல்லாமல் வீட்டிலேயே இருந்து அந்த கழிவுகளெல்லாம் தூய்மை செய்யப்பட்டு அந்த இயற்கையான மரணம் வருகிறது. அந்த இயற்கை மரணங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, மரணத்தின் தருவாயில், மரணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய முகம் ரொம்ப மலர்ச்சியாக இருக்கும். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர் மீண்டும் எந்திரிச்சு வந்துடுவாருங்கிற மாதிரி ஒரு மலர்ச்சி தெரிந்து அதன் பிறகு மரணம் வரும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தெளிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மரணம் வரும். அது எப்பொழுது கர்ம வினையெல்லாம் ஓரளவுக்கு குறைந்த அளவில் குறைத்தவர்களுக்கு அப்படி மரணம் நிகழும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் அவர்களுடைய சந்ததியிடம் மிச்சம் இருக்கிறத ஒப்படைத்து விட்டு அவர்களோட என்ன பண்ணிடுறோம், அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு இவர்கள் அண்ணாந்த வெளியில் போய் ஓய்வு நிலைக்கு செல்வது, அவர்களாக ஓய்வெடுத்துக் கொள்வது என்ற ஒரு நிலையில் வரக்கூடிய மரணம் இயற்கை மரணம். சரி, இப்போது இந்த ஆர்ட் ஆஃப் சஃபரிங்னு பேசுகிறதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, இந்த சஃபரிங்கிறது கடைசியில் உச்சத்தில் மரணத்தில் போய் தான், மரண பயன்தான் இந்த சஃபரிங்காக இருக்குதுங்கிறது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அந்த நாம ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மரணம் வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒன்று தான். என்ன, அதாவது அந்த கர்மவினையினுடைய அழுத்தத்தை குறைக்க வேண்டும். குறைத்தால் இந்த மாதிரியான இயற்கையான ஒரு மரணம் நிகழும். நீங்கள் பெரும்பாலும் நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் அப்படி நடந்ததை பாருங்கள், ரொம்ப ஒரு நல்லா வாழ்ந்திருப்பாங்க, கர்மவினை குறைந்த அளவில் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய மரணமெல்லாம் இப்படி தான் நிகழ்ந்திருக்கும். இப்பொழுது அதை பார்க்க முடியவில்லை. எல்லாமே கடைசி வரை போராடி அது அமுக்கப்பட்ட ஒரு மரணமாக இப்போது பெரும்பாலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த
இரண்டாவது மரணம் வர வேண்டும் என்று சொன்னால் கர்மவினை குறைய வேண்டும். குறையணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று, நாம் இந்த வரக்கூடிய துன்பங்கள் இது கர்மவினை கழிவதற்காக வருகிறது என்று அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு, நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நாம் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே பார்க்க வேண்டும். அப்போ அதை ஏற்றுக்கொண்டு பார்க்கும் பொழுது அந்த கர்மவினுடைய அழுத்தம் குறைகிறது. ஒன்று. இன்னொன்று, நிறைய புண்ணியம் என்ற பிறர் துன்பம் போக்கும் செயல்களை நிறைய செய்யணும். அதை செய்து கொண்டே இருக்க என்னாகும் அப்படின்னா, அது அதனுடைய அந்த அழுத்தம் குறைந்து இந்த இயற்கை மரணம் என்பது வரும். அப்போ இப்போ ஆர்ட் ஆஃப் சஃபரிங்னு நம்ம சொல்கிறோமே, ஏன் இதை நாம் ஒரு அனுபவமாக பார்க்க வேண்டும்? துன்பத்தை கூட ஒரு நல்ல அனுபவமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நாம் அந்த மரணத்திற்கு பின் ஒரு நிம்மதியான ஒரு ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். இதைத்தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நல்லது பண்ணினா நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. நிறைய கர்மவினையை கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீ நரகத்துக்கு போவ அப்படின்னா. அப்போ நரகம்ங்கிறது எது, சொர்க்கம்ங்கிறது எது? இதை சும்மா அந்த கதையில் இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. நரகம் என்ற வார்த்தையை நீங்கள் பிரித்து பாருங்கள். நரம் கூட்டல் அகம், நரகம். நரம் என்றால் உடல், அகம் என்றால் உள்ளம். உடலாலும் உள்ளத்தாலும் துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் நரகம். இப்பொழுது நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? நரகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். புதிதாக நரகத்துக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்போ மரணத்துக்கு பின்னாடி நரகத்துக்கு போவேன்னு சொன்னாங்களே, அப்படின்னா என்னென்னா, இங்கேருந்து போக மாட்டேன்னு அர்த்தம். பிறவி தொடர்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே நமது சந்ததிகளினுடைய உடலுக்குள் இருந்து அதை அனுபவிக்க வேண்டி வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய பாவம் செய்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிடுறார். சரி, அவங்களுடைய சந்ததிக்கு எவ்வளவு நோய் துன்பம் பிரச்சனைகள், அந்த வேதனைகள், இந்த சஃபரிங் கூடுதா? அனுபவிக்கிறார். சின்ன வயசுலேருந்தே அனுபவிப்பார். அப்போ நம்ம பார்க்குறோம், இன்றைக்கெல்லாம் குழந்தைகள் வயதிலேயே பெரிய பெரிய நோய்கள், அந்த வேதனைகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இங்கே யார் அனுபவிக்கிறா? அவர் இங்கேருந்து அனுபவிக்கிறார், அவர் ஓய்வுக்கே போகல. இப்படி தான் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அந்த ஐசியூவில் இருந்துட்டு அந்த கழிவுகள் வெளியேற்ற விடாமல், அந்த கர்மவினை கழிய விடாமல், இப்போ என்ன பண்ணிடுறோம்? நம்மங்க வலிக்குதா, ஊசியை போட்டு அது தெரியாமல் நிறுத்து. எந்த வேதனை இருந்தாலும், எந்த சஃபரிங் இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியே தெரியாமல் அமக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதை மரணத்தின் வரை அதை போட்டு அதை அப்படியே அந்த சஃபரிங் எல்லாத்தையும் அமுக்கப்பட்ட சஃபரிங்காக மாற்றிடுறான். அப்படித்தான் மரணம் நிகழ்கிறது. அப்போ என்ன ஆகலை? அங்கே கர்மவினை கழியவே இல்லை. அது என்ன பண்ணுறோம்? கர்மவினை கழியலை தடுக்கிறது தான் இன்றைக்கி இங்கே விஞ்ஞான மருத்துவமாக இருக்கிறது. அப்படி வச்சிருது. அப்போ என்ன ஆகும்? இது பெரும்பாலும் இந்த ஐசியூவில் இருந்துட்டு இந்த அமுக்கப்பட்ட ஒரு நிலையில் மரணம் வந்த பிறகு அவருடைய சந்ததிகள் ஏதோ ஒரு வகையில் பெரிய வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருவதை பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த யமன் வந்து கூட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? மேலே வான்காந்தத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய நிலைக்கு விடமாட்டார். என்னாகும்? அது மீண்டும் அந்த சந்ததியினுடைய உடலுக்குள்ளாக இருந்து இங்கேயே அனுபவிக்கணும். அப்போ இங்கேயே இருந்து அனுபவிக்கணுங்கிற போது அப்பா பையனுடைய உடலிலிருந்து அந்த வேதனையை அனுபவிக்கிறார். அப்போ அதனால் அவர் நரகத்தில் தானே இருக்கார். இறந்த பிறகு நரகத்துக்கு போயிட்டாரா? அப்போ கர்மவினுடைய அழுத்தம் கூட இருக்கும்பொழுது இங்கேயே மீண்டும் வேதனை அனுபவித்து இந்த உலகத்தில் இருப்போம். ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான்? மீண்டும் இந்த நாட்டில் பிறந்து இன்னும் நிறைய இந்த உலக பொருள்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு இவன் திட்டம் பண்ணுறான். கர்ம வினையை இங்கேயே பிறந்தா இன்னும் கொஞ்சம் கூட்டுவேன் அப்படின்னு. அப்போ ஒன்று அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? ரொம்ப படுவேதனைப்படும். அவ்வளோதானே? சரி. ஆக இப்போது இந்த அடிப்படையில் நாம் நமது கர்ம வினையை ஒப்படைத்து விட்டு ஓய்வுக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அவர் எங்கே போகிறார்? ஓய்வில் இருக்கிறார். அதான் சொர்க்கம். அங்கே என்ன இல்லை? அங்கே துன்பம் இல்லை. அங்கே என்ன இல்லை? அந்த மனம் என்ற ஒன்றே இல்லை. அந்த வேதனையை அனுபவிப்பதற்கு மனம் என்று ஒன்று இல்லை. ஆமாம், சரி, அது இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மனம் இல்லையே. ஆமாம், இப்போ என்ன சொல்கிறோம்? இன்பம் துன்பம் கடந்த நிலை என்று சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? அது அமைதி போயிடுது. அதான் அமைதி என்பது. அதுதான் ஓய்வு. அதுதான் சொர்க்கம். வேறு ஒன்றும் இல்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவிக்கிறது இங்கே, இதில் நரகம். சொர்க்கங்கிறது அமைதி, அமைதி, அந்த ஓய்வு அப்படிங்கிறது. இதைத்தான் நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு அது சொர்க்கத்துக்கு போகிறதுன்னா அந்த வாழ்ந்த அந்த வெளியில் ஓய்வுக்கு போவது. அப்போ அந்த ஓய்வு வேணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நாம் கர்ம வினையை குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும். அப்போ இப்போ குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் ஏன் பேசுகிறோம் அப்படின்னம்னா, இப்போது நமக்கு இப்போ வரக்கூடிய சஃபரிங் எல்லாமே நாம் மரணத்திற்கு பின் நல்ல ஓய்வு நிலைக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ என்ன பண்ணுவோம்? இதை நாம் ரொம்ப வேதனையாக பார்க்க மாட்டோம். இந்த சஃபரிங் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? சாதனையாக பார்ப்போம். அவ்வளோதான். ஒவ்வொரு வேதனையுமே பின்னால் வரக்கூடிய சாதனைக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாதனையுமே பின்னால் வரக்கூடிய வேதனைக்காகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் சாதனை பண்ணிட்டோம் என்ன புற வாழ்க்கையில் சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புற வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அது எல்லாமே பின்னாடி வரக்கூடிய வேதனைக்கான ஒரு அடிக்கோல் பேஸ்மெண்ட் போட்ட மாதிரி தான் இருக்கிறது. இதுதான் நம்ம இந்த ஜோதிடத்தில் கூட என்ன சொல்லுவோம்? இந்த 6ஆம் பாவத்தின் வெற்றி, 6ஆம் பாவத்தில் வெற்றி அடைந்து விட்டோம், சாதனை செய்து விட்டோம். இந்த சாதனை என்பதை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பல பேரை வேதனைப்படுத்தி சாதனை செய்வது தான் சாதனை என்று இப்பொழுது சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய சாதனை. அப்போ அந்த 6ஆம் பாவம், அப்போ அப்படி இருந்தால் அது 6ஆம் பாவத்தினுடைய பரிணாம பாவம் 8ஆம் பாவமாகத்தான் மாறும் என்று சொல்கிறார்கள். அப்போ 8ஆம் பாவமாக மாறணும்னா நீ இந்த உடம்போடு இருந்து திரும்பி ஏதாவது ஒரு உடம்புக்குள்ளே இருந்து அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ அதனால் இந்த சாதனைகள் எல்லாமே வேதனைக்காக, வேதனையை நோக்கிய பயணம். அதனால் புறத்தில் சாதனை பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. இதே அகத்தில் சாதனை, அது 11ஆம் பாவம்னு சொல்கிறோம். 11ஆம் பாவம் அது முத்தி. அப்போ அகத்தில் சாதனைங்கிறது வேறு, புறத்தில் சாதனைங்கிறது வேறு. அகத்தில் சாதனைங்கிறது என்ன? அகத்தில் எப்படி சாதனை? இந்த வரக்கூடிய அந்த விளைவுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இதெல்லாம் கர்மவினை நீங்குகிறது என்ற அடிப்படையில் உணர்ந்து அதை அப்படி சாட்சியாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதையும் தாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பார்க்கக்கூடிய நிலை, அதுதான் சாதனை. இதன் அகத்தில் சாதனை. அப்படி செய்யும் பொழுது அது என்ன ஆகிறது? இப்போ இது பின்னால் மரணத்திற்கு பின்னால் அந்த ஓய்வு நிலை என்பது ஒரு அமைதி நிலை என்பதில் அந்த ஆன்மா இருக்கும். ஆக இந்த மாதிரியான மரணங்கள் முன்னாடி அதிகமாக நிகழ்ந்ததை பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மரணத்தை 3 பிரிவாக பிரித்திருக்கிறோம். இதில் உயர்ந்த நிலை என்பது அந்த இறைவனே வந்து நம்மை அழைத்து செல்வது, அது ஒரு ஞானம் என்ற நிலை. 2வது நிலை என்பது நாம அதை ஒப்படைத்து விட்டு அதை நாம் ஓய்வுக்கு செல்வது என்பது 2வது நிலை. 3வது நிலை அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்று இந்த உலகிலேயே ஒரு உடலோடு இணைந்து வாழ்வது. அதில் தான் 2ஆக பிரிக்கிறோம். அது தன்னுடைய சந்ததியினுடைய உடம்பில் போய் சேர்றதுங்கிறது அது இயற்கை மரணம். அது சந்ததியின் உடம்புன்னு இல்லை, எந்த உடம்புலையாவது போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அது துர்மரணம்.
அப்படின்னு அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஆக இப்பொழுது இயற்கை மரணம்னு சொன்னால் அந்த துர்மரணம் போக மற்றவர்கள்லாம் இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லிடலாமான்னா, மகரிஷி அந்த காலத்தில் பேசும்போது துர்மரணம் இயற்கை மரணம் சொல்லிட்டார். ஆனால் அந்த இயற்கை மரணத்தில் செயற்கையான இயற்கை மரணம்னு ஒன்று இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய வளர்ந்து போச்சே, அதை பற்றி தனியாக பிரித்து மகரிஷி பேசலை. மகரிஷி அவர்களுக்கு கடைசியில் மரணம் எங்கே நடந்தது? அந்த மருத்துவமனையில் தான் நடந்தது. ஆனால் அவர்கள் அங்கே எப்படி இந்த வேதனையை குறைக்கிறதுக்காக, அதை குறைங்கிறதுக்காக அங்கே போய் அவராக போய் இருந்தாரா? இல்லை, அது நிர்பந்தத்துக்காக இருந்தார். அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய மனமே இல்லை. அவர் மனம் முழுவதும் இந்த சமுதாய உணர்வில் தான் இருந்தாரே தவிர, அங்கே போய் அது இன்றைக்கி மக்கள் எப்படி அந்த மருத்துவம் செய்கிறாரோ அப்படி அவர் விரும்பியெல்லாம் போகவில்லை. அப்படி தான் இருந்தார். இந்த மகான்களுடைய நிலை அப்படி தான் இருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு 3 பிரிவாக பிரித்து அதில் இப்பொழுது நமது முயற்சி அந்த இறைவனாக சேர்வது என்பது இறுதியான முயற்சியாக இருந்தாலும், அதற்கு முன்னால் அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய மரணம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துன்பங்கள், வேதனைகள் இவற்றை எல்லாத்தையும் பின்னாடி வரக்கூடிய ஒரு ஓய்வு என்ற சாதனைக்காக என்ற பார்வையில் பாருங்கள், வேதனை குறையும். இதுதான் நம்ம இறுதியாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. இதுக்கு மேலே சிந்தனை இல்லை. மரணம் அளவுக்கு சிந்திச்சிட்டோம், இதுக்கு மேலே வேறு சிந்தனை இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நாம் கர்மவினையினுடைய அழுத்தத்தை குறைக்கும் பொழுது நம்மளுடைய மரணம் இயற்கையான மரணமாக நிகழும் என்பது உண்மை. இப்பொழுது அதனுடைய வாய்ப்புகள் சமுதாயத்தில் மிகவும் குறைந்து வருவதை பார்க்கிறோம். அந்த ஒரு புரிதலோடு நமது பயணத்தை தொடர்வோம். கர்மவினையை கூட்டிக்கொள்வதில்லை, கர்மவினுடைய அழுத்தத்தை குறைப்பது என்ற அடிப்படையில் நமது பயிற்சியை, நமது வாழ்க்கையை தொடர்வோம். வாழ்க வளமுடன்.